அது பெரியார் ஐயாவே சொல்றாரு, நல்லதை சொல்ல வந்தீங்கன்னா நீ நாத்திகம்பான், இல்லைன்னா நக்சலைட்டும்பான். அது மாதிரி நீ எந்த நல்லதை சொன்னாலும் சங்கி. நாம சங்கி, அவன் லுங்கி இல்லைன்னா அங்கி. இது ரெண்டுல ஏதோ ஒன்று. திமுகவை நீ எதிர்த்திட்டீங்கன்னா சங்கி தான். நாம சங்கி 100 ரூபா காசுக்கு அவங்கள தொங்கி, யாருக்கு 100 ரூபா காசுக்கு அவங்கள தொங்கி, ஐயோ என்ன பத்த அம்மா. இனிமேலாம் உங்களுக்கு ஒரு கஷ்டம் இல்லை, ரொம்ப கஷ்டம்னா 100 ரூபா வந்துடும். இது ஒரு கொடுமை. நீங்கள் என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள், இருபுறம் இருக்கிற சிறுவர்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும். இட ஒதுக்கீடுங்கிற முறை ஏன் வந்தது? இது திடீர்னு ஒன்று வரல. இந்த பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்ற கோட்பாடு இருக்குல்ல, என்ற கருத்தியல் இருக்குல்ல, அப்பவே இருந்தது. அப்ப யார் இருந்தா? அண்ணல் அம்பேத்கர் இருந்தார். யாரோட பிரதிநிதியாக இருந்தால்? இங்கே கூடியிருக்கிற எல்லோருடைய குரலாக ஒற்றை மகன் இருந்தான், புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள். நேர் அவர்கள் அமைச்சரவையிலே பல தர்க்கம் நடக்கிறது. ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தி வைக்கப்பட்ட குடிகளின் சார்பாக ஒற்றை மகன் முழங்கினார். இந்த இடஒதுக்கீடு என்கிற கோட்பாடு ஏழை பணக்காரன் என்ற நிலையில் இருந்து வரவில்லை. உங்கள் முன்னால் நிற்கிற மகன் சீமான் இந்த தெருவில் நடக்கக்கூடாது என்பது நான் ஏழை என்பதற்காக அல்ல. இந்த குளத்தில் குளிக்கக்கூடாது என்று தடை இருந்தது நான் ஏழை என்பதற்காக அல்ல. இந்த கோயிலுக்குள் நான் நுழையக்கூடாது என்று இருந்தது நான் ஏழை என்பதற்காக அல்ல. எங்க அப்பத்தா முளையை வெளியே தொங்க போட வேண்டும் என்று இருந்தது நான் ஏழை என்பதற்காக இல்லை. முட்டிக்கு மேலே என் தாத்தனும் பாட்டனும் வேட்டியை கட்ட வேண்டும் என்ற நிலை இருந்தது நாங்கள் ஏழை என்பதற்காக அல்ல. தாழ்த்தப்பட்டவர்கள், தீண்டத்தகாதவர்கள் என்பதாலே கல்வி எனக்கு மறுக்கப்பட்டது ஏழை என்பதற்காக அல்ல. சாதி, இழிசாதி மகன், ஈன பிறவி, தீண்டத்தகாதவன் என்பதற்காக. இதனால் எதன் அடிப்படையில் கல்வி, வேலைவாய்ப்பு, அரசியல் அதிகாரம் மறுக்கப்பட்டதோ அதன் அடிப்படையிலே அது எங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒன்றுதான் இட ஒதுக்கீடு என்பதை என்னிலும் என் இளைய தம்பி தங்கைகள் புரிஞ்சுக்கணும். நீ பஞ்சாயத்துனா என்ன என் தம்பி தங்கைகளே? என்னை ஒருவன் செருப்பால் அடித்து விட்டான், பஞ்சாயத்து கூடியிருக்கு, அதுக்கு என்ன தண்டனை? ஏன் செருப்படுத்த அவனை ஒரு தடவை அடிக்கிறது தான், அதான் சரியான நீதி. நீ என்னை செருப்பால் அடித்து இழிவுபடுத்தினாய், அதே செருப்பால் ஒரு தடவை உன்னை அடிச்சு இப்படிதான்டா எனக்கு அவமானமா இருந்தது என்று காட்டுவதான். எதன் பொருட்டு எனக்கு இந்த உரிமையை பறித்தாயோ அதன் பொருட்டே நீ தரணுங்கிறதான். அதான்டா ரிசர்வேஷன் கோட்டா, அதான்டா இதை ஒடிக்குது. நீ ஏழை பணக்காரன் இல்லை. என்னரும் தம்பி தங்கைகளே, எனதருமை பெற்றோர்களே, ஏழையாக இருக்கிற சீமான் நாளை அதானி அம்பானியாக மாறிவிட முடியும். பொருளாதார அளவுகோல் மாறும். ஆனால் இந்தியாவின் முதல் பணக்காரனாக நான் வந்தாலும் நான் பறையன், நான் அருந்ததியன், நான் இளிமகன், நான் சாணான் என்பதில் மாற்றம் வராது. அதனால இதை ஒழிக்க துடிக்கிறோம். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ராம்நாத் கோவிந்த் இந்திய நாட்டில் முதல் குடிமகனாக ஆன பிறகும் அவன் கோயிலுக்குள்ள போக முடியல. ஒரு மரத்து நிழல்ல கீழே குடும்பத்தோட இருந்து யாகம் வளர்த்து சாமியை கும்பிட்டு போயிட்டான். அப்ப பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவானது புடுங்கிறதுக்காடா? எங்கடா ஒளிஞ்சிச்சு உன் சனாதனம்? எங்கடா வந்தது சமத்துவம்? எங்கடா வந்தது சகோதரத்துவம்? அன்டச்சபிலிட்டிஸ் கிரைம்னு போஸ்ட் கார்டில் எழுதி வச்சு புடுங்கிறதுக்காடா எழுதி வைக்கிற? எதுக்கு? தீண்டாமை மிகப்பெரிய பாவம் என்று பாடத்தில் எதுக்குடா கற்பிக்கிற? எங்கடா இது? எங்க இது? பறையன் தொட்டு கொடுத்த காசை வாங்காம போய்வியாடா? பரதேசி பழம் வாங்கி நல்லா மடிச்சு சட்டைகளை வச்சுக்கிறீல்ல? சொல்லு. நான் உழைச்சி விளைய வச்ச கத்தரிக்காய் இனிக்குது, வெண்டைக்காய் இனிக்குது, நீயே விளைய வச்சு சாப்பிடு, ஒரு தடவை சாப்பிடு. அப்புறம் எப்படி இருக்கு? இன்னைக்கு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா திரௌபதி முர்மு, நாட்டின் முதல் குடிமகள். அதானி வீட்டில், அத்வானி வீட்டிலே படம் இருக்கு, தட்டி பரவளைவில் அத்வானி வீட்டில் மோடியும் அத்வானியும் உட்கார்ந்து பேசுறாங்க. 2 ஆண் மக்கள், அருமை தம்பி தங்கைகளே, அத்வானியும் மோடியும். பிரதமர் ஆஃப் இந்தியா, பிரதமர் நல்லா கவனிச்சுக்க, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இவர் அத்வானி, முன்னாள் ஹோம் மினிஸ்டர், துணை பிரதமராக இருந்தவர் வந்து உட்கார்ந்து.
நாட்டின் முதல் குடிமகள் திரௌபதி முர்மு அந்த ஓரத்தில் ஒரு மூலையில் கைகட்டி நின்று கொண்டிருக்கிறாள். ஆனால் இவர்கள் வெளியிலே வந்து கத்துவார்கள், என் தம்பி, என் தங்கச்சி, பாரதம் மாதா கி ஜெய். நாட்டின் முதல் குடிமகள் 2 ஆண்மகன் உட்கார்ந்துருக்கான், நின்றுகிட்டு இருக்காடா. என்னடா சமூக நீதி? எதுக்குடா இதை ஒடுக்கி கேட்டோம்? எது கேட்டோம்? புதிய பாராளுமன்ற கட்டடம் திறக்கும் போது அவளை ஏன்டா கூப்பிடல? குடியரசுத் தலைவியே ஏன்? தீண்ட தகாதவள். கோயிலுக்குள்ள உள்ள போய் கும்பிடுறான்டா, கட்டையை கட்டி வெளியில் நிக்க வச்சிருக்கான்டா முதல் குடிமகளை. எங்கடா இருக்கு சமத்துவம்? இங்க ஏழை பணக்காரனடா, தாழ்ந்த சாதி உயர்ந்த சாதி, அதை நொறுக்கணும். அதுக்கு தான்டா இந்த இந்த போராட்டம். அதுக்கு தான். வேற ஏழை ஏழை பணக்காரன் முடியாது. இளையராஜா, எங்க அப்ப இளையராஜாவை தாண்டி இந்த உலகத்தில் ஈடு இணையற்ற இசை மேதை கிடையாது. நான் ஆதாரத்தோட என்ன தர்க்கம் பண்ணி வெல்லா பார்ப்போம். வெல்லா தளபதி என்கிற ஒரு படம், நீ வணிக படம் தானே, எடுத்து போடுற, எடுத்து போடு. ஒவ்வொரு பாட்டு ஒரு மனிதன் மூளைக்குள்ள இத்தனை இத்தனை இசை வடிவம் உருவாயிருக்குன்னு உலகத்தில் எவனும் நம்ப மாட்டான். பால்மரியட்டு, பீத்தோவான், மொசாட்டு எல்லாரையும் கூட்டி வாடா. 2.5 மணி நேரம் படத்துக்கு பின்னணி இசை போட சொல்றா. எங்க அப்ப மாதிரி போட்டான், அங்க போயிடும்டா. போட்டு சொல்லு. ஒண்ணும் பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. ஈடு இணையற்ற இசை மேதை எங்கள் அப்பன் இளையராஜா. அவருக்கு ராஜ்யசபா மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்கிறது பாரதிய ஜனதா. நாடும் ஏடும் செய்தி படித்தது என் அன்பு மக்களே, தலித்து ஒருவருக்கு கொடுத்திருக்கிறோம் என்று. எவ்வளவு வலிச்சிருக்கும்? அவன் சாதனைக்கு தரவில்லை, அவன் சாதிக்கு தந்தோம் என்று சொல்லுது. இதனால தாண்டா அவன் எவ்வளவு பெரிய உயரத்திற்கு நம்ம அப்பன் போய் சாதித்தும் அவன் மேல சுமத்தப்பட்ட சாதிய இழிவு ஒளியல. அதாண்டா அதை ஒழிக்க போறாரு. இப்ப என்ன வழி? இதுக்கு இருக்கிற ஒரே வழி என்ன? தாத்தா ரட்டமலை சீனிவாசன் சொன்னதுதான். என்ன சொல்றாரு? இப்போ ஒருத்தன் சாதிய ஆணவத்தோடு திமிரோட ஒருத்தன் இந்த கூட்டத்தில் யாரு பறையன் என்று கேட்டால் நான் தான். இப்ப என்னடா என்று கேளு, எழுந்து கேளு, எழுந்து கேளு. நீ எந்த சொல் இழி சொல் என்று உன் மீது சுமத்தப்படுகிறதோ அதை எழுச்சி சொல்லாக மாற்று, இல்லைன்னா உனக்கு விடுதலை இல்லை. பெருந்தலைவர் காமராஜர் நம் தாத்தன் முதுகுளத்தூர்ல உட்கார்ந்து பேசுகிறாரு. முதலமைச்சரா, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, முதலமைச்சர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் உட்கார்ந்து பேசிட்டு. அங்க தண்டட்டி போட்ட ஒரு கிழவி, ஒரு அப்பத்தா வந்து, இங்க ஏதோ சாணாப்பைய இருந்திருக்கணாமே, சாணாப்பைய எல்லாம் பக்கத்தில் இருக்க தலைவர்லாம் என்ன யார்ட்டு என்ன பேசிட்டு இருந்தேன். போய் பிறங்க என்னத்தா, நான் தான் அந்த சாணாப்பைய, எதுவும் வேலை இருக்கா சொல்லுங்க, செஞ்சு கொடுத்துட்டு போறேன். அவ்வளவுதான். இல்லப்பா, வெக்கப்பட்டு கிளம்பி போயிட்டா. இம்பிடுத்தான். இன்னார் செய்தாரே ஒருத்தர், அவர் நானே நன்மை செய்து விடல். அவ்வளவுதான். திருப்பி வந்து எதுக்கு, யாரு சாணா பையனா தான் சாணா பையன் போயிட்டா, இதுக்கு போய் சத்தத்தை போட்டு பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு இருக்கா. அவ்வளவுதான், அவ்வளவுதான். இன்னைக்கு உன் மேல தமிழன் என்றாலே இழி சொல்லா சுமத்தப்படுது. நிமிருடா, ஆம் நாங்கள் தமிழர்கள் என்று நிமிருடா. உலகெங்கும் போ. இஸ்லாமியன் என்றால் தனி சோதனை, தமிழன் என்றால் தனி சோதனை. எல்லா விண்ணூர்தி நிலையத்துக்கும் போய்ப்பார். ஏன்? நம்மை தீவிரவாதி பயங்கரவாதி என்று பார்க்கிற போக்கை உலகம் முழுமைக்கும் கட்டமைச்சு வச்சிருக்கான். நம்மை போல மானுட நேயம் உயிர்மை நேயம் கொண்டவன் ஒருவனும் இல்லை. அண்டை அயலானுக்கும் அன்பு காட்டு நபிகள் நாயகம். அடுத்தவன் பசியோடு இருக்கும் போது உண்ணாதே நபிகள் நாயகம். தன்னை போல் புறரையும் நேசி இயேசுபுரான். என்ன கொண்டு வந்தாய் கொண்டு செல்ல கிருஷ்ண பரமாத்மா. நம்முடைய மூதாதை மாயோன், மாயோன் மேய காடுரை உலகு செவ்வியன் மேய மைவரை உலகு. அந்த மாயோன் என்ன கொண்டு வந்தாய் கொண்டு செல்ல அப்படின்னா அர்த்தம். என்னடா கொண்டு வந்தா கொண்டு போன, அம்மனமா பிறந்தா அம்மனமா போறா, இடையில இருக்கிறது எல்லாருக்கும் கூடுறா. இதாண்டா கோட்பாடு. செல்வத்தின் பயனே ஈதல், ஈதல் இசைபட வாழ்தல், அது வல்லது ஊதியம் இல்லை உயர்வுக்கு. தமிழன் மறைமொழி வேதம். இதை கற்றுக. இப்ப புரிஞ்சுக்க எதுக்காக இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டதுன்னு. எந்த சாதி இழிவை சுமத்தி எனக்கு கல்வி வேலை வாய்ப்பு மறுக்கப்பட்டது. படிக்க கூடாதுன்னா, படித்தால் நீ நல்ல செய்திகளை கேட்டா, வேதம் படிக்கும் போது கேட்டினா காதல ஈயத்த காட்சி ஊத்தனம்னா, நீ படிச்சிட்டினா படிச்சுட்டு வேலைக்கு போக கூடாது. செருப்பு தைக்கிற மயன் செருப்பு தான் தைக்கணும், துணி வெளுக்கிற மயன் துணி தான் வெளுக்கணும், பானை செய்கிற மயன் பானை தான் செய்யணும்,
பணம் ஏறமன் பணம் தான் ஏறணும். இதெல்லாம் என்ன குலக்கு? இதைத்தான் செய்யணும், மாற்றி செய்யக்கூடாது. மீறி நீ படித்து வேலைக்கு வரணும்னு நினைத்தால் அடுத்த ஜென்மத்தில் வாயாலே தின்று வாயாலே மலம் கழிக்கும் வௌவால் முகம் கொண்ட மைத்ராச ஜோதிகன் என்கிற பேயாக பிறப்பாய். மனு தர்மம் எழுதி வச்சிருக்கு. எதுக்கு மனு தர்மத்தை எதுக்குற? இதுக்கு தான் எதிர்க்குற. வௌவாலை பார்த்திருக்கியா? ஒரு கோரமாக இருக்கும் அந்த முகம். அந்த முகம் கொண்ட மைத்ராச ஜோதிகன் என்கிற பேயா பிறப்பாயின்னு. இப்போ நம்ம முன்னோர்கள் வராங்கடா. அது ஒருத்தர் இல்லை, மார்க்ஸு, லெலினு, ஏங்கல்ஸு, இங்கர்சாலு, அம்பேத்கர், புத்தன், பூலே எல்லாம் வரான். கிளம்பி பெரிய அறிஞன்லாம் வரான். ஏய் செத்த பிறகு நாயா போ பேயா போ, இப்போ படித்து மனுஷனா போனா. இதான்டா கதை. அதை எல்லாரும் பேசுறான். படிக்காத ஒருத்தன் வந்தான், நம்ம தாத்தா காமராஜ். தெருவுக்கு தெரு பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வச்சான். இவன் வந்தான், தெருவுக்கு தெரு குடிப்பகம் கட்டி குடிக்க வச்சான். ரெண்டு தாண்டா இது. இப்ப புரியுதா எதுக்கு இடஒதுக்கீடுன்னு? பொருளாதார அளவுகோல் மாறிவிடும். ஏழை பணக்காரன் ஆகிவிடலாம். ஆனால் எந்த உயரத்திற்கு போனாலும் நான் தாழ்ந்தவன் தாழ்ந்தவன் தான். இங்க பாரு, குடிச்சிட்டு வீதியில நின்று ஒருத்தன் கீழே விழுந்து வேட்டி சட்டெல்லாம் உறிஞ்சி விழுந்து பிறண்டாலும் அவன் உயர் சாதியா இருக்கான். நான் குடிக்க மாட்டேன், கட்டிய மனைவி தவிர வேறொரு பெண்ணை நினைக்க மாட்டேன், ஊழல் லஞ்சம் பெற மாட்டேன், ஒழுக்கமா இருப்பேன். இதை தாண்டா அம்பேத்கர் சொல்றாரு. மனிதனின் செயல்பாடு பண்புகளில் இருந்து உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பிரி, யார் சிறந்தவன் சிறப்பில்லாதவன் என்று பிரிங்கிறாரு. நான் கல்வி கற்றிருக்கிறேன், ஒழுக்கமானவன், உண்மை பேசுவேன், நேர்மையா இருப்பேன், பொய் பேச மாட்டேன், களவு செய்ய மாட்டேன், பிறர்மனை நோக்க மாட்டேன், ஊழல் லஞ்சம் செய்ய மாட்டேன், மது இருந்த மாட்டேன், மானுட குலம் ஒழுக்க விதிகளுக்கு வைத்திருக்கிறபடி நான் வாழ்றேன். அப்படின்னா இவன் யார்? இவன் தான்டா உயர்குடி பிறந்தோன், நற்குடி மகன். இவன் தான் உயர்ந்தவன். இது எல்லாம் செய்வேன். 10 பொண்டாட்டி கட்டுவேன், 5 பொண்டாட்டி வைப்பேன், வப்பாட்டி மயனுக்கலாம் பதவி கொடுப்பேன், கோடி கோடியா கொள்ளை அடிப்பேன், ஊரை சுரண்டி கொழுப்பேன். இவன் தாண்டா அயோக்கிய பை, இழிசாதி, ஈன மகன். நீ இவனை கொண்டாடிட்டு அவனை தாழ்ந்தவங்கிற எப்படி இருக்கு? சாதியை கடந்து நீ சாதி பார்க்குற, நாங்கள் அதை விட்டுட்டு எதையாவது சாதிக்க பார்க்குறோம். இது ரெண்டு தான் இருக்கிற வேறுபாடு. நீ மதம்ங்கிற, அதை கடந்து நாங்கள் மனிதம்தான் புனிதம்ங்கிறோம். இதுதான் கோட்பாடு. அதனால தான் அண்ணன் என்ன சொன்னேன், சாதி பார்த்து பழக மாட்டோம், சாதி பார்ப்பவனோடு பழகவே மாட்டோம் என்று நான் சொன்னதற்கு காரணம் அதுதான். இப்பவும் சொல்றேன், மறுபடியும் தேர்தலில் நிற்பேன். இந்த செந்துறையில் வாழ்கிற மக்கள், அரியலூர் மாவட்ட மக்கள், ஜெயங்கொண்டத்தில் அல்லது குன்னத்தில் இல்லை இந்த பெரம்பலூரில் இருக்கிற மக்கள் மறுபடியும் இந்த பிள்ளைகளுக்கு சாதி பார்த்து போற்றாதீங்க. நாங்கள் தமிழர்கள், தமிழ்தாயின் பிள்ளைகள், உங்கள் மக்கள், உங்கள் பிள்ளைகள், உங்களுக்காக வந்திருக்கிறோம் என்ற உணர்வு, அந்த உறவு, அந்த சிந்தனை இருந்தால் எங்களுக்கு வாக்கு தாருங்கள். அப்ப சாதியே இல்லையா சீமான்? இருக்கிறது. எனக்கும் சாதி இருக்கு, உங்களுக்கும் சாதி இருக்கு. என்ன சாதி? என் செய்ய நினைத்தாய் விதியே விதியே, என் செய்ய நினைத்தாய் என் தமிழ் சாதியை என்று பெரும்பாவளன் பாட்டன் பாரதி பாடிய தமிழ் சாதி நம் சாதி என்று உறக்கச் சொல். எங்கள் சாதி தமிழ் சாதி. நாங்கள் ஒரு தாய் பிள்ளைகள், தமிழ் தாயின் பிள்ளைகள். என் மொழி ஒன்று, அவன் மொழி ஒன்று. என் உணர்வு, என் மொழி, என் கலை, என் இலக்கியம், என் பண்பாடு, என் இறை எல்லாம் ஒன்று. அவனும் நானும் ஒன்று. யாரு மேலே கீறினாலும் ரத்தம் ஒன்றுதான். ஆக மொத்தம் நீயும் நானும் 10 மாதம்தான். இதுதான் நாம் ஏற்றுக்கொண்டு இயங்க வேண்டிய தத்துவம். சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து சமூக நீதியை நிலைநாட்டினா நிலைநாட்ட மாட்டார்கள்.